தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பரபரப்பாக இருக்குது. என்ன பரபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு முடிவுகள் தெரிஞ்சியும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் போது உண்மையிலே அவங்க கவர்னர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக இருக்குது, வேறு யாருமே முன் வரலை அப்படி கவர்னர் நினச்சாலும் ஆர்டிகல் 189 சப்செக்ஷன் 1 சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஆனால் ஆட்சி அமைத்தால் இந்த சமயத்தில் உண்மையிலே திமுக ஒதுங்கி இருக்கிற தைரியமும் விஜய் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு நினச்சா செய்ய விடுங்க. நீங்கள் ஆட்சி இதுக்கு முன்னால் செஞ்சுருக்கீங்க. உங்களெல்லாம் மீறி உங்கள் 2 பெரும் கட்சியும் மீறி ப்ளஸ் காங்கிரஸ் பாஜக எல்லா கட்சியும் மீறி விஜய் திமுக ஆட்சியில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம், அப்புறமா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறமா இந்த கோயம்பேடு இந்த எலிவேட்டட் டோல்வே விஜயை ஆட்சி செய்ய விடுங்க. அவர் தவறு எதுனா செஞ்சார்னா அன்னைக்கு நீங்கள் அவரை கேளுங்க. இதுக்கு எப்படிடா ஆட்சி செய்ய முடியும்? ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா கவர்மெண்ட்டு சரியில்லை அப்படின்னா நீங்கள் எல்லா எதிர்கட்சியினரும் ஒன்றா சேர்ந்து அந்த கவர்மெண்ட்டை கவுக்கலாம், பிரசிடென்ட் ரூலை கொண்டாடலாம், ரீஎலெக்ஷன் இருக்கு. அவங்கள பணி செய்ய விட்டால் கண்டிப்பாக தமிழகத்துக்கு நல்லா இருக்கும். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் பேச போகிற விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பரபரப்பாக இருக்குது. என்ன பரபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் வெளியாகி இன்னும் ஆட்சி அமைக்கப்படவில்லை. அப்படின்றதுனால தான் பெரிய ஒரு பேச்சு பொருளாகவே இருக்குங்க தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு முடிவுகள் தெரிஞ்சியும் இன்னும் ஒரு ஆட்சி அமைக்க முடியலையே அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னா, முன்பே நம்ம சொன்ன போது தான் மெஜாரிட்டிக்கு 118 சீட்ஸ் இருக்கணும். 234 118 சீட்ஸ் இருக்கிற கட்சி தான் மெஜாரிட்டி. அப்போ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும்னு. ஆனால் இங்கே யார்கிட்டையுமே சிங்கிள் மெஜாரிட்டின்னு பெருசாக ஒன்றா ப்ரூவ் பண்ணுற மாதிரி கிடையாது அந்த 118க்கு. ஆனால் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி ஒவ்வொரு பார்ட்டிக்கு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்கிறது விஜயோடைய தாவேக்கால தான். 108 பேர் அவங்கள 108 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதில் விஜய் 2 சீட்டுன்றதுனால 107. அதில் 107 ஒரு சபாநாயகருக்கு போயிச்சாங்களும் 106 சீட் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு தேவையான 12 சீட்டு. அப்படி இருக்க பட்சத்தில் தான் அவங்க யார் யாரோ கேட்டு பார்த்தா அப்புறம் கட்சியில் காங்கிரஸ் சப்போர்ட் கொடுக்குறேன்னு காங்கிரஸ் இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணால் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க சப்போர்ட்டு. அப்போ 5 வந்தோடனே இன்னும் மீதி 7 சீட்டு தேவைப்படுது. இப்போ அந்த சூழலில் தான் இருக்கும்போது இவங்க எப்படியா போய்ட்டு ஆட்சி அமைக்கலாமே அப்படின்னு கவர்னரை போய் பார்த்துருக்காங்க. இந்த மீன் டைமில் இவங்க கம்யூனிஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறமா திருமாவளவன் இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. பட் இவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் மேலிடத்தில் முடிவு பண்ணிட்டு தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே திமுகவுடைய அலையன்ஸில் இருக்கிறாங்க. இதெல்லாம் முன்னால் நடந்த கதையை தான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் பண்ணுவேன். இப்படி இருக்க சூழ்நிலை சரி ரைட் ஓகே எப்படி பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு கவர்னரை போய் மீட் பண்ணால் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இன்வைட் பண்ணேன், நீங்கள் 118 பேர் ஆன் டாக்குமெண்ட் காட்டுங்க, காமிச்சாதான் நான் இருக்கேன்னு இன்வைட் யூ அப்படின்றாங்க. பட் ஒன்று என்னன்னா, ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் போது உண்மையிலே அவங்க கவர்னர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக இருக்குது, வேறு யாருமே முன் வரலை இந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னும்போது யார் தனித்துவமாக அதிக சீட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் நினச்சாலும் ஆர்டிகல் 189 சப்செக்ஷன் 1 அது பிரகாரமாக அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை கரெக்டாக நம்ம சொல்ல முடியல, கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னும் போது அது சிங்கிள் பார்ட்டியாக இல்லாமல் இப்போ அவங்க அலையன்ஸ் பார்ட்னராக காங்கிரஸ் இருக்க மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 5 பேர். அப்போ அலையன்ஸ் பார்ட்னராக இருக்காங்கன்னா அப்போ நாளைக்கு இது போஸ்ட் அலையன்ஸாக வருது. அப்போ வேறு மற்ற கட்சிகளும் போஸ்ட் அலையன்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவர் நிராகரித்து அமைச்சிட்டாரு. 118 பேர் என்கிட்ட ஆன் டேபிள் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்வேரிங் அண்ட் சர்மே பண்ணுறேன், அப்புறமா நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மீன்
டைம்லேருந்து பிரகாஷ் ராஜ் அப்புறம் நிறைய கமலஹாசன் அந்த மாதிரி எல்லாருமே வந்து கவர்னர் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சட்ட நிபுணர்கள் தான் கரெக்டாக யோசித்து சொல்ல வேண்டியது. இதை வந்து ஏன் விஜய் அவங்க தரப்பில் வந்து ஒன்றும் சட்ட நிபுணர்களை எதுவும் சந்திக்கல அப்படின்றது தெரியல. ரைட்டு, இது ஒன்று. நேற்று சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி விஜயை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக திமுக ஒன்றா சேர்றதோ ஒரு பரவலான பேச்சு இருந்துச்சு. அதுக்கு சில ஆதாரங்களும் நமக்கு கிடச்சிச்சு. இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னும்போது அதை நான் சொல்லிட்டு நேற்று வந்து ஏடிஎம்கே வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி, டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணால் அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. பட் இது சப்போர்ட் பண்ணால் அவங்கள சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஆனால் ஆட்சி அமைத்தால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதோட ஆப்ரேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதவாத கட்சியே தேவையில்லை அப்படின்னு திமுக என்ன தான் சொன்னாலும் அஇஅதிமுகவை பின்னிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது பாஜக அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இதில் வந்து இல்லைன்னு யாருமே நிராகரிக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும், ட்ராபேக்காக தான் இருக்கும். ஏன்னா 2029 எலெக்ஷன்ஸ் வேறு வருது, இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 2031 எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷன் இருக்குது. அப்படின்னும் போது இந்த நாடாளுமன்ற தேர்தலும் அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தலும் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக தாங்க இருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா ஆனால் இதை ஒன்று சொல்லணும், திமுக வந்து தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னார். அஇஅதிமுகவுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுனால நான் உறுதுணையாக இருக்கிறதுன்னு சொன்னார். அவர் வந்து விஜயோடைய தாவைக்கா வந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் வந்து குறுக்க நிற்க மாட்டோம், எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு திமுக அது தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் உண்மையிலே வந்து திமுக வந்து ஒதுங்கி இருக்கிற தைரியமும் விஜய் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு நினச்சா செய்ய விடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக அதிமுக 2 பேருமே வந்து நீங்கள் ஆட்சி இதுக்கு முன்னால் செஞ்சுருக்கீங்க. உங்களெல்லாம் மீறி உங்கள் 2 பெரும் கட்சியும் மீறி ப்ளஸ் காங்கிரஸ் பாஜக எல்லா கட்சியும் மீறி விஜய் வந்து தனியாக வந்து ஜெயிச்சிருக்காப்புல தாவேக்கால. அது மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. நானும் சேர்ந்து தான் திட்டின விஜய் வந்து தகுதியற்றவர்னு. ஆனால் பொதுமக்கள் அவரை தான் தேவை அப்படின்னு போட்டுட்டாங்க. அவர் மேலே ரிஸ்க் எடுத்துருக்காங்களா, அன்பு பண்பு பாசம் ஏதோ ஒன்று வச்சு அவர் மேலே போட்டுட்டாங்க. லெட்டும் ரன் த கவர்மெண்ட் 6 months 1 year ரன் பண்ணட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் குறைகள் இருக்கிற மாதிரி தான், கண்டிப்பாக குறைகள் இருக்கும், இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்த முடியாது. யாரும் 100% பர்ஃபெக்டாக ரன் பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து கேளுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பயம் திமுகக்கு என்னவாக இருக்கும்னா, திமுகக்குன்ற ஒரு பத்திரிகையாளராக எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா, திமுக ஆட்சியில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம், அப்புறமா வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறமா வந்து இந்த கோயம்பேடு இந்த எலிவேட்டட் டோல்வே அந்த இது ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே இப்போ குத்தம்பாக்கம் ஃபுல்லாக ஒரு 90% மேலே முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே மெட்ரோ வேலையும் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ 3rd phase 4th phaseலாம் வருது. ப்ளஸ் இந்த கோயம்பேடு அந்த டோல்வே வந்து கொஞ்சம் நிற்குது. அந்த பூந்தமல்லியில் இருக்க டோல்கேட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பணி நடக்க போகுது. ஏன்னா பழைய நின்னது தான் இப்போ ஆரம்பிச்சு நிற்கிறான். இதெல்லாம் கிடப்புக்கு போயிடுச்சுன்னா திருப்பியும் சென்னையோடைய வளர்ச்சி சுத்தமாக அடங்கிடும். அதை வந்து வரக்கூடிய ஆட்சி, அதாவது திமுகவோட தயவில் அஇஅதிமுக வந்தாலும் சரி, இல்லை விஜயோட ஆட்சி செய்தாலும், அவங்க தாவேக்கா ஆட்சி செய்தாலும், அவங்க வந்து இதை 2த்தையுமே முடிச்சா, இந்த 3 ப்ளஸ் வேறு பெண்டிங் ஒர்க் இருக்கிறதான் முடித்தாதான் வந்து இது பொதுமக்கள் மத்தியில் வந்து ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பேராக இருக்கும். அது முடிக்கணும். என்ன தான் இருந்தாலும் அதை விதை போட்டது யாருன்னா திமுக தான் விதை போட்டுச்சு. அது வந்து வேற ஒருத்தர் குழந்தைக்கு இன்னொருத்தர் இன்ஷியல் வச்சுக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த இது வேலை அவங்க தான் செஞ்சாங்க. அதில் எதனா ஊழல்கள் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நிறுத்த வைக்காதீங்க. அப்படியே ஊழல்கள் இருந்துச்சுன்னா அந்த ஊழலுக்கான நடவடிக்கை நீங்கள் வந்து அது கேஸ் போடுங்க, எதுவும் போடுங்க. ஆனால் இந்த வேலைகள் எதுவுமே கிடப்பில் இல்லாமல் முடிச்சு கொடுத்தீங்கன்னா தமிழகத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் செல்கிறதுக்கான வழியாக இருக்கும். ரைட். இப்போது கம்மிங் பேக் டு ஆட்சி அமைக்கிறதுல என்னென்ன, விஜயை ஆட்சி செய்ய விடுங்க. அவர் தவறு எதுனா செஞ்சார்னா அன்றைக்கி நீங்கள் அவரை கேளுங்க. இதுக்கு எப்படிடா ஆட்சி செய்ய முடியாது, ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா அதுக்கும் சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது. அதாவது திமுக தலைவரோ இல்லை அஇஅதிமுக தலைவரோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் கவர்னருக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ இருக்கிற எலெக்ஷனில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணோம், எங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ் தான் வந்துச்சு, எங்களுக்கு 59 சீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே வந்து 59 சீட்ஸு நாங்கள் வந்து வின் பண்ணோம். பட் இன்றைக்கி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தலைமையில் இருக்கக்கூட டிவிகே. அவங்க தான் வந்து 108 சீட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து கண்டெஸ்ட் அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு அதில்
நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இவங்க இஷ்யூ பண்ண. எங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு என்ஓசி ஒன்று கொடுத்துட்டு அதில் ஒன்று சொல்லிடலாம், சட்டசபையில் வாக்கெடுக்கிற அன்றைக்கி நாங்கள் ஆப்சன்டேஷனில் வந்துடுவோம் அப்படின்னு. அதாவது நாங்கள் விலகிடுவோம், அங்கேருந்து அந்த ஓட்டிங் நடக்கும், அதுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டு அன்றைக்கி நாங்கள் அதில் கலந்துக்க மாட்டோம்னு வந்துட்டாங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அதில் வச்சு தான் பர்சன்டேஜே எடுப்பாங்க. புரியுதுங்களா? 234 பேரும் ஃப்ளோர் டெஸ்ட்டில் இருந்தால் அந்த 234 அன்றைக்கி வந்து 180 பேர் தான் இருக்காங்க ஃப்ளோர் டெஸ்ட்லனா, அந்த 180 பேர் இருக்காங்கன்னா அதில் மெஜாரிட்டியாக இவங்களுக்கு வந்து அந்த 51% வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு? விஜயோட தாவேக்காவுக்கு வந்துச்சுன்னா அவங்க தான் வந்து ஜெயிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ளோர் டெஸ்ட்டில். அதனால் இவங்க அது வந்து எழுதி கொடுக்கலாம். லெட்டர் ஒன்று வந்து டிஎம்கே சைட்லையோ இல்லை ஏஐடிஎம்கே சைட்லையோ எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது பொதுமக்கள் மத்தியில் வந்து இந்த தலைவருக்கு வந்து ஒரு பெருந்தன்மையாக இருக்காங்க, ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிஷனாக இருந்துக்கிறாங்க, இங்கே வந்து கீழ்த்தனமாக நடந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தவங்கள கீழே தள்ளாமல் இவங்களும் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோட மக்கள் மத்தியில் ஒரு பொறுப்புணர்ச்சியோடையும் அப்புறமா வந்து பொருளாதாரம் வீக்கம் வராமல், அதாவது திருப்பி ரீஎலெக்ஷன் வந்து பெரிய ஒரு பண செலவு வரும், இந்த செலவெல்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் இவங்க பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வரும். உங்களுக்கு திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் வரும், இவங்க ரன் பண்ணட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கோசம் தான் வந்து பத்திரிகையாளருங்க இருக்கிறாங்க, எந்த குறை இருந்தாலும் எடுத்து சொல்கிறதுக்கு. நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் குறையை, இல்லை பத்திரிகையாளருங்க கண்டுபிடிக்கிறோம் அந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு, அதை போட்டு கிழிப்போம் நம்ம. அப்போ வந்து நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து அவங்க மேலே புகார் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கவர்மெண்ட்டை சரியில்லை அப்படின்னா நீங்கள் எல்லா எதிர்கட்சியினரும் ஒன்றா சேர்ந்து அந்த கவர்மெண்ட்டை கவுக்கலாம், பிரசிடென்ட் ரூலை கொண்டாடலாம், ரீஎலெக்ஷன் வரலாம். புரியல? அதனால் இப்போ ஒரு 6 மாதத்துல 1 வருஷத்துக்கு அவங்கள பணி செய்ய விட்டால் கண்டிப்பாக தமிழகத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ திடீர்னு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்றைக்கி வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. தாவேகா கிட்டேருந்து வந்து ஆதரவு கேட்டு வந்திருந்தாங்களே இந்த மெஜாரிட்டி காட்டுறதுக்கோசம், அதை பற்றி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோசம் இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னும் போதே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே க்ரீன் சிக்னலு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான். என்ன தான் அங்கே நாங்கள் விசாரித்த போது என்ன சொன்னோம்னா, இங்கே நாங்கள் மீட்டிங் தான், இங்கே டிஸ்கஷன் தான் பண்ணிவிட்டு எங்களோட இதெல்லாம் வந்து ஒப்பீனியனை வந்து நாங்கள் வந்து மேல் இடத்துல தான் சொல்லுவோம் அப்படின்னா. ஸோ தட் டெல்லிக்கு அவங்க சொல்லுவாங்க, டெல்லியிலேருந்து தான் ரிப்ளை வரும்ன்ட்டு. பட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மாதிரி டெசிஷன்லாம் ஸ்டேட்ஸில் என்ன லீடர்ஸ் எடுத்து சொல்கிறாங்களோ அதை டெல்லியில் பார்த்துட்டு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எதுனா பேசணுன்னா பேசுவோம். முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் சீனியர் பார்ட்டியாக இருந்தால் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு, ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் அவங்கக்கிட்ட பேசுவாங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னு அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி மீட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்படும் போது முன்னே திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, கம்யூனிஸ்ட்னா டிசைட் பண்ணிட்டு அதை வச்சு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐயில் 2, சிபிஐஎம்மில் வந்து 2, அப்போ 4, திருமாவளவன் ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு 2, அப்போ என்ன ஆச்சு 2, 4, 6 சீட் வந்துருச்சு. காங்கிரஸ் ஒரு 5, 6, 5, 11, 11 ஒரு 106, 117 ஆயிடுச்சு, 117 ஆயிடுச்சு. இன்னும் 1 தான் தேவைப்படும். ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அவங்க அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கே தான் சொல்லணும். நாளைக்கு கம்யூனிஸ்டெலாம் போயிடுச்சு அப்படின்றதுனால அவங்களுக்கு எதனா ஒரு வாரியம் எதனா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் அவங்க 2 சீட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சுன்னா 119 ஆகிடுது. 116 119 117 119 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விரைவில் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய இப்போ இந்த வீடியோவே முடிக்கலாம், நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த தகவல் வச்சு பார்க்கும்போது தாவேகா அநேகமாக இன்றைக்கி இந்த மீட்டிங்கோட ரிசல்ட் வந்து நைட்டு தெரிஞ்சிச்சுன்னா கூட நாளைக்கு வந்து கவர்னருக்கு திருப்பியும் ஒரு லெட்டரை வந்து இவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் வச்சு டோட்டலாக வந்து 119 சீட்ஸ் இருக்க மாதிரி, அதாவது 118க்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க லெட்டரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். இவங்க ஆட்சி அமைக்கிறாங்களா என்ன அப்படின்றத பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.